முருகனின் ஆறுபடை வீடுகள் பாகம் 1. திருப்பரங்குன்றம் நட்சத்திரக்குறி நள்ளிரவு 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி 40 நிமிடங்கள் வரை. கதை அறிமுகம். நட்சத்திரக்குறி ஓம் முருகாய நம. முருகனின் வாழ்க்கை தனி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடுகளாகவே அவரது 6 பைரவ வீடுகள். இவை பக்தர்களுக்கு இருள் நீங்க அருள் தரும் தெய்வ ஸ்தலங்கள். இந்த பாகத்தில் நாம் பார்க்கப்போகிற இடம் திருப்பரங்குன்றம். திருமணமாலை மண்ணில் வீசிய இடம். நட்சத்திரக்குறி திருப்பரங்குன்றம் என்பது மதுரை அருகே அமைந்துள்ள ஒரு புனித இடம். இங்கு முருகன் தனது பக்தையான தேவசேனையை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் சுரபத்மனை வதம் செய்த பிறகு நடந்தது. தெய்வ சபைகளும் தேவர்களின் மகிழ்ச்சியும் புலவர்கள் பாடிய கீர்த்தனைகளும் இந்த திருமணத்துடன் இணைந்திருக்கும். இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகனின் திருமண வாழ்க்கையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இங்கே முருகன் மலைக்குள் கோவிலாக இருக்கிறார். இந்த மலையே தேவலோகத்தின் திருமண மண்டபமாயிற்று. குகையில் உள்ள பக்தி நட்சத்திரக்குறி இந்த கோவில் பெரும்பாலும் குகை கோவிலாக அமைந்துள்ளது. இங்கு குகையில் இருக்கும் முருகனை தரிசிக்கும் போது பக்தர்களுக்கு அந்த சீரான அமைதி தோன்றுகிறது. 3 முகப்பில் உள்ள திருக்கோவில் சிவபெருமானின் அருளுடன் முருகனை தரிசிக்கச் செய்கிறது. இங்கு நடைபெறும் அர்ப்பணிப்பு. நட்சத்திரக்குறி திருப்பரங்குன்றத்தில் திருமண உற்சவம் வருடந்தோறும் ஆவணி பொழுதில் சிறப்பாக நடைபெறுகிறது. பகவான் முருகன் தேவசேனையை எழுந்தருளி உற்சவ வேளையில் திருவிழாவாக நடக்கும். இங்கு நேரில் வந்த பக்தர்கள் வாழ்க்கையில் கல்யாணம் ஒற்றுமை மற்றும் மன நிம்மதியை பெறுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. பகுதி முடிவு. நட்சத்திரக்குறி இவ்வாறு திருப்பரங்குன்றம் முருகனின் திருமண புனித மலை. இங்கு பக்தி செய்வோருக்கு திருமண சந்தோஷமும் குடும்ப நிலை திருத்தமும் ஏற்படுகிறது. அடுத்த பாகத்தில் நாம் காணப்போகிறோம் திருச்செந்தூர். அங்கு சூரபத்மனை வதம் செய்த அந்த பரம போர்க்களம். பகுதி முடிவு. நட்சத்திரக்குறி இவ்வாறு திருப்பரங்குன்றம் முருகனின் திருமண புனித மலை. இங்கு பக்தி செய்வோருக்கு திருமண சந்தோஷமும் குடும்ப நிலை திருத்தமும் ஏற்படுகிறது. அடுத்த பாகத்தில் நாம் காணப்போகிறோம் திருச்செந்தூர். அங்கு சூரபத்மனை வதம் செய்த அந்த பரம போர்க்களம்.